Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம 40 நியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல கத்துக்க போறோம். ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசும்போது நமக்கு ஒரு இடத்துல இதுக்கு என்ன வார்த்தை, இதோட இங்கிலீஷ் வார்த்தை என்ன, இதுக்கு எப்படி சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு திணறல் இருக்காது. ஒரு டக்குன்னு நமக்கு அதோட பேர் தெரிஞ்சிடும், இதை எப்படி சொல்லணும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு உண்டான சரியான வார்த்தைகள் தெரியணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இங்கிலீஷ்ல ஒரு 40 நியூ வேர்ட்ஸ் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சொல்லாம கொள்ளாம ஏதாவது ஒரு இடத்துக்கு யாராவது காணாம போயிட்டாங்க, சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்ஸ்காண்ட் அப்ஸ்காண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றதுக்கு அக்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார் மேலேயாவது குறை சொல்லுதல் இல்ல பழி போடுதல், இது தப்பு அப்படின்னு ஒருத்தங்களை நம்ம குறை கூறுறோம் அப்படின்னா அதை அக்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சார்ந்து இருக்கிறோம், அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது, ஒரு விஷயத்த ரொம்ப சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதை அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை ரொம்ப சார்ந்து இருக்கிறோம், அதை விட்டு நம்மளால வெளியே வர முடியல அப்படின்றதுக்கு. இப்போ ஆன்லைன் கேம்ஸ், சின்ன பசங்களாம் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, அதுவே கூட அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்லை, எந்த ஒரு விஷயத்து மேலுமே நம்ம ரொம்ப ஒரு விஷயத்த சார்ந்து இருக்கிறோம், அது இல்லாம நம்மளால இருக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அதை அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த ரசித்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை அட்மயர். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் நடக்க போகுது, இல்ல ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா எச்சரிக்கை செய்யறோம் அப்படின்னா அந்த எச்சரிக்கை செய்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை அலர்ட். நெக்ஸ்ட் ஒன், சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒரு உளறுதல், சம்மந்தம் இல்லாத ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. முக்கியமா இந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க ரொம்ப ஏதாவது அப்படியே பேசிட்டு ஏதாவது சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சத்தம் கொடுக்கறது, இல்ல நம்ம ஒரு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாராவது அப்படின்னா அதை சரியான வார்த்தையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா பேபிள் பேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பொறி வைத்தல். இப்போ மீன் பிடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்கோ இல்ல மனுஷங்களையே ஏமாத்துறதுக்கோ பொறி வைக்கிறோம்னு சொல்றோம்ல, அந்த பொறி வைத்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை பெயிட். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தங்க மேல பழி போடுதல் இல்ல அவங்கள குறை கூறுதல், நம்ம அக்யூஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி பழி போடுதல், ஒருத்தங்களை அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டுதல் அப்படிலாம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை பிளேம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு கார்ட்டூன்லாம் வரைவாங்க, ஒரு யாரையாவது கிண்டல் அடிக்கிற மாதிரி. முக்கியமா பொலிட்டிக்கல் விஷயங்களை கிண்டலா ஒரு படங்கள் மாதிரி வரைகிறது, கார்ட்டூன் மாதிரி வரைகிறது. அந்த மாதிரி வரைகிறத இங்கிலீஷ்ல கேரிகேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதோடைய அடுத்த வெர்ஷன் தான் நம்ம மீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீம்ஸ் நம்ம நிஜமான ஒரு சினிமா சீனோ ஏதோ ஒன்றை வச்சு நம்ம அதுக்கு டயலாக் மாதிரி போடுறோம். பட் முந்தியெல்லாம் அதை டிராயிங் மாதிரி போடுவாங்க, ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்டலா ஏதாவது போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யறத கேரிகேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது இப்பயும் இருக்கு. நம்ம சில புக்ஸ் எல்லாம் பார்த்தோம், மேகசின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன கார்ட்டூன்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க, கிண்டல் அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி வரைகிறதுக்கு பேரு கேரிகேச்சர். நெக்ஸ்ட் ஒன், மந்திரம் ஓதுதல். அதாவது சாதாரணமா நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் செய்யறது அப்படின்றதெல்லாம் விட மந்திரங்கள்லாம் சொல்றோம் அப்படின்னா அது ஒரு ரிதமிக்கா நம்ம அப்படி சொல்லுவோம்ல, அதை மந்திரம் ஓதுறாங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பறவைகள் குருவிகள்லாம் கிச்சு கிச்சின்னு கத்துதுல, அந்த மாதிரி கிச்சு கிச்சின்னு கத்துறதுக்கு இங்கிலீஷ்ல சர்ப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கையை இப்படி மடக்கி வைக்கிறது, இந்த மாதிரி இறுக்கமா வைக்கிறத இல்ல இறுக்கமா ஏதாவது ஒரு விஷயத்த பிடிக்கிறது, அதுக்கெல்லாம் கிளிஞ்ச் கிளிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தயிரை கடைதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடைதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சர்ன் அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமா தயிர் கடையிறதுன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த மாதிரி இப்படி இப்படி அந்த தயிர் கடையிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்றோம்னா அதை சர்ன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு ட்ரிங்க், ஒரு தண்ணியான ஒரு தண்ணியோ இல்ல வேற கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒரு வேகமா மடக்குன்னு குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு பேரு சக். நெக்ஸ்ட் ஒன்,
பேர் வைத்தல். ஸோ ஒருத்தங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பேர் வைக்கிற விசேஷம்னு சொல்லுவோம்ல, பேர் வைத்தல். இப்போ பேர் வைத்தல்ன்றதை வந்து நம்ம தமிழில் சொல்கிறத அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நேமிங் செரிமனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷன் தான், ஒரு இந்தியன் இங்கிலீஷ் வேர்டு. அதுவும் அக்செப்டபிள், அது தப்புன்னு கிடையாது. நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்ககிட்ட நேமிங் செரிமனின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். பட் நார்மலாக ஒரு பேர் வைத்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து கிறிசன். ஸோ கிறிசனிங் அப்படின்னா பேர் வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிறிசன் அப்படிங்கிறது பேர் வைத்தல். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை ஈரப்படுத்துதல். கொஞ்சம் பதமாக இருக்குது அப்படிலாம் சொல்லல, கொஞ்சம் லைட்டாக ஈரப்படுத்துதல். ஸோ அந்த மாதிரி ஈரப்படுத்துதல், ரொம்ப ஈரமாக்குறத வந்து நம்ம வெட்டுன்னு சொல்லிடலாம். பட் ஓரளவுக்கு ரைட்டாக பதமாக ஈரப்படுத்துதல் அப்படின்னா அந்த ஈரப்படுத்துதல் அப்படின்றதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை டேம்பன். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருளை வந்து ரொம்ப காய வைக்கிறோம், ரொம்ப அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை டெசிகேட். இந்த டெசிகேட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமாக வந்து தேங்காய்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காயை வந்து இந்த கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவோம்ல, காய வச்சு எண்ணெய்க்கு எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த காய வைக்கிறது. ஸோ அதில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் எடுத்து அதை காய வச்சதை வந்து டெசிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காய வைக்கிறது, இந்த மாதிரி ஈரத்தன்மையை எடுக்கிறதுக்கு பேர் டெசிகேட். நெக்ஸ்ட் ஒன், மறுத்தல். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம மறுக்கிறோம், ஒரு விஷயம் வேண்டான்னு செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் டினை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இதை ஃபோனில் கூட சொல்லலாம். ஃபோனை எடுக்காமல் வைக்கிறோம், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறோம், நம்ம ஒருத்தங்க ஒரு கால் வருது, அதை நம்ம எடுக்கலை அப்படின்னா அதை வந்து டினைங் த கால் தான். ஸோ இப்போ டினைன்றது வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து அதை ஏற்றுக்காம அதை ஒதுக்குறது வந்து டினை. நெக்ஸ்ட் ஒன், ஒரு முக்கியமாக உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் முக்கியமாக எடுக்கிறது. ஸோ உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தெல்லாம் வெளியே போகுது அப்படின்னா அதை வந்து டீஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். டெசிகேட் அப்படிங்கிறது சாதாரணமாக இந்த மாதிரி தேங்காய் அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. பட் முக்கியமாக உடம்புல நம்ம வந்து நீர்ச்சத்து குறையுது அப்படின்னா, இல்லை நம்ம வந்து நீர்ச்சத்தை வந்து ரொம்ப இழக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சரியான வார்த்தை வந்து டீஹைட்ரேட். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு ஒரு லிக்விடான ஐட்டத்தை, திரவ நிலையில் இருக்கிற ஒரு பொருளை ஊத்துறது. இப்போ வந்து ஒரு டம்ளர்ல இருந்து நம்ம ஒரு இன்னொரு கப்பில் வந்து ஒரு இங்கே இருக்கிற தண்ணி அதுக்குள்ளே ஊற்றுறோம், இல்லை காஃபியை ஊற்றுறோம், இல்லை ஒரு டம்ளர்ல இருந்து ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் ஊற்றுறதுக்கு அதுக்கு சரியான வார்த்தை டீகேண்ட். ஸோ டீகேண்ட், அதாவது நம்ம ஆற்றுறதுக்கு இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வந்து டீகேண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மலாக சாதாரணமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துல ஊற்றுறதுக்கு பேர் டீகேண்ட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து வீடெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கொத்தனார்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வீடு கட்டுறவங்க வந்து அந்த சிமெண்ட் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த சுவர்லாம் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லாமல் சும்மா ரஃபாக அப்படி தட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி தட்டி வைக்கிறத வந்து டாப் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சிமெண்ட் மட்டும் இல்லை, இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா பெயிண்டர் வந்து சும்மா ரஃபாக ஒரு இடத்துல அப்படி சும்மா அப்படி போட்டு வைக்கிறாங்க, ஒரு இடத்துல தட்டி வைக்கிறாங்கன்னா அதை வந்து டாப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒட்டு கேட்டல். யாராவது பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம அவங்க பேசுறத நம்ம ஒட்டு கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ ஒரு காலேஜோ இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ அதில் போயிட்டு நம்ம வந்து பதிவு செய்தல் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம பதிவு செஞ்சு நம்மளோட பேரை வந்து அதில் பதிவு செய்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு ட்ராமா இருக்கு, அதில் போய் நம்ம அதை வந்து நடிச்சு காமிக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம ஆக்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இன்ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இந்த நாடகத்தை நடிச்சு காமி அப்படின்னா இன்ஆக்ட் த பிளே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இன்ஆக்ட் அப்படின்னா அதை வந்து நடிச்சு காமி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பிடித்தவங்க கூட ஊரை விட்டு போறது இல்லை வெளியே போறது. முக்கியமாக லவ் பண்றவங்கள வந்து சொல்லுவாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது பிடித்தவர்கள் கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்றது நம்ம தமிழில் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு, எலோப் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சமானவங்க, மனசுக்கு பிடிச்சமானவங்க கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எலோப். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து நீக்குதல். ஸோ நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எலிமினேட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து முக்கியமாக ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து எதுலையாவது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து
புகை வந்து வெளியே வருது இல்லை ரேடியேஷன் வெளியே வருது அப்படின்னா அந்த மாதிரி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து எமிட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே கம் அவுட்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான வார்த்தை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து புகையை வெளியே வருது, இல்லைனா ஒரு ரேடியேஷன் வெளியே வருது, இதுலேருந்து ரேடியேஷன் அதை அனுப்புது வெளியே, அப்பெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம எமிட் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம சோடா இல்லை வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றினோன்னா அதுலேருந்து அந்த கேஸ் பபிள்ஸ் முட்டை முட்டையாக வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு கூட நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா முட்டை முட்டையாக கேஸ் பபிள்ஸை உண்டு பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் பபிள்ஸ் வருது அப்படின்னா அதை இங்கிலீஷில் எஃபவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் வந்து எஃபவர்ஸ் அப்படின்னா அது அந்த முட்டையை அந்த மாதிரி முட்டையாக கேஸ் பபிள்ஸை உண்டு பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சோடா எஃபவர்ஸ் அப்படின்னா சோடா இந்த மாதிரி முட்டையாக உண்டு பண்ணும், இந்த மாதிரி கேஸ் பபிள்ஸ் உண்டு பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சரியான வார்த்தை எஃபவர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், புனைதல். புனைதல் அப்படின்னா அதாவது கதை கட்டுறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கதை விடுறான், நிறைய நம்ம பொய்யான கதைகள் வந்து உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க மேலே பொய்யான கதைகளை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஃபேப்ரிகேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த அது முடியக்கூடிய நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை முடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபோர்க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இது வந்து பேங்கிங் டேர்மில் யூஸ் பண்ணுவாங்க. லோன்லாம் வாங்கிட்டு லோனோடைய அந்த டேர்முக்கு முன்னாடியே நம்ம பணத்தை கட்டி அதை முடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஃபோர்க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இப்போவே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், இல்லை நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணுறோம், நம்மளோட கண்ணோட்டம் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோர்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இப்போவே தெரியுது அது அப்படி தான் நடக்கும்னு எனக்கு இப்போவே தெரியுது அப்படின்னா அந்த இப்போவே தெரியுதுன்றது தான் ஃபோர்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மயக்கம் அடைதல். ஸோ மயக்கம் அடைதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஃபெயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த சமப்படுத்து, அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது அதை சமப்படுத்து அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஃப்ளாட்டன். முக்கியமாக நம்ம அந்த சப்பாத்தி பூரிகளை மாவை வந்து சமப்படுத்துவோம்ல, அதை வந்து ஃப்ளாட் ஆக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி சமப்படுத்துறத ஃப்ளாட்டன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சின்னதாக தீப்பொறியை உண்டு பண்ணுறது. முக்கியமாக 2 கல்லை உரசி தீப்பொறி உண்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உரசி தீப்பொறி உண்டு பண்ணுறத இங்கிலீஷில் ஃப்ளிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய புது வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எத்தனை வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் தமிழில் சொல்கிறேன், அது இங்கிலீஷில் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், குருவி பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்துதுல, அந்த கீச்சுன்னு கத்துறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன? நெக்ஸ்ட் ஒன், பெயர் வைத்தல், அதோடைய இங்கிலீஷ் வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், ஈரமாக்குதல், அதாவது லைட்டாக ஈரமாக்குதல், அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், ஒட்டு கேட்டல், அதோடைய இங்கிலீஷ் வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன், மயக்கம் அடைதல், அதோட இங்கிலீஷ் வார்த்தை. இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் என்ன வார்த்தைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.